வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் பல திக்குகளிலும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினர் மதுக்கடைகளை புதிய இடங்களில் திறப்பதற்கு எதிராக இயக்கங்கள், மக்கள் பல தரப்பில் போராடி வருகின்றார்கள். இது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிற்கு மக்கள் வெகுண்டெழுந்து அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் இன்றும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, நீதிபதி எழுப்பியிருக்கக்கூடிய வினாக்கள் விவாதத்துக்கு உரியவையாக இருக்கின்றன. 21 பேர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மதுக்கடையை தாக்கினார்கள், அது திறப்பதை எதிர்த்து போராடினார்கள், அந்த பகுதியிலே திறக்கக்கூடாது என்று போராடினார்கள் என்று 21 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தனது தாயார் மறைவுற்ற வேளையில் அதற்காக பிணையில் செல்வதற்கு, பரோலில் செல்வதற்கு பரோல் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். பரோல், ஜாமீன் இரண்டுக்குமாக விண்ணப்பம் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது நீதிபதி அந்த வழக்கையே தள்ளுபடி செய்துவிட்டு மதுக்கடைகளை அகற்ற கோரியும் இங்கு வைக்கக்கூடாது என்றும் போராடக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். இது கைதுகளை நீதிமன்றம் எதிர்க்கிறதா? இது மக்கள் உணர்வுக்கு, அந்த உணர்வின் வழியில் நீதிமன்றம் செல்கிறதா? அரசுக்கும் நீதித்துறைக்குமான மோதலாக இது மாறுகிறதா? நிர்வாக விவகாரங்களில், கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தன் கையில் அதை எடுக்கிறதா? இதையெல்லாம் நாம் விவாதிக்கலாம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பாலு, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு விஷ்ணு, இவர்களோடு மதுரையிலிருந்து அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா. வணக்கம். இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த வழக்கின் வழக்கறிஞர் முறையில், மனுதாரருடைய வழக்கறிஞர் முறையில் விஷ்ணுகிட்ட தொடங்கலாம். ஒரு போராட்டம் நடக்குது, எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணுங்க, முதல் தகவல் அறிக்கை, அந்த வழக்கே ரத்து அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு ஏன் நீதிமன்றம் வருது? சார், இது அடிப்படையில் இந்த போராட்டம் யாரால் நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது, 2 விஷயம் பார்க்கணும். இந்த போராட்டம் நடத்தினவங்க இந்த 21 பேரும் பட்டதாரிகள். அதில் 20 பேரும் ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க, எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு இந்த போராட்டம் பண்ணி அரசியலில் வரணுன்றது இல்லை, மக்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கக்கூடாது, அதுக்காக போராடினவங்க. இந்த உண்மைத்தன்மையை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு தான் முழு வழக்கையும் ரத்து செஞ்சது. இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, போலீஸ் தரப்புப்படி இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு பேனரை கிழிச்சதா, அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி போராட்டங்கள், மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும்போது காலையில் அழைச்சிட்டு போயிட்டு மாலையில் விட்டுருவாங்க. இந்த போராட்டத்தில் மட்டும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வரணும்னு சொல்லி 3(1) ஆஃப் ப்ரிவென்டிவ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதை ரொம்ப உக்கிரமாக காட்டணும். இவங்க அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை கிழிச்சா, ஃப்ளெக்ஸ் போர்டோட மொத்த விலையே ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும். ஆனால் பெரும் அளவுக்கு சேதம் ஏற்படுத்துற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு டாஸ்மாக் பலகையை அடிச்சு உடைச்சாங்க, அது கிழிச்சாங்க. அடிச்சு உடைச்சதா போலீஸ் தரப்ப சொல்ல, கிழிச்சிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக், அந்த வினைல் பிளாஸ்டிக் வருது இல்லைங்களா, அதை கிழிச்சிட்டதை தான் வழக்கு. அதுக்கு தான் இந்த 3(1) நான் பெயிலபிள் அஃபென்ஸை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சொன்ன பிறகு இந்த வழக்கை பதிவு பண்ண வேண்டிய அவசியம். பட்டதாரிகள்னாலும் சட்டத்தின் வழியில நின்று போராடினாங்க, அந்த வரம்பை மீறாம போராடினாங்கன்னு சொல்ல முடியும். அதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு. இவங்க பட்டதாரிகள், படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இவங்க சட்டத்தில் கையில் எடுத்தது தப்பு, இவங்க மேலே இருக்க வழக்கை ரத்து பண்ணுறோம், இவங்க பண்ண தவறுக்காக ஆளுக்கு 1000 ரூபா, தலா 1000 ரூபா தண்டனை கட்டணும்னு சொல்லியிருக்காரு. சட்டத்தை கையில் எடுத்தது தவறு, அதுக்கு எதிராக போலீஸ் போட்ட எஃப்ஐஆரும் தவறு. எஃப்ஐஆர் இவங்களை ரிமாண்ட் பண்ணணும், நான் பெயிலபிள் அஃபென்ஸாக காட்டணுன்றதுக்காக போடப்பட்டது தான் நீதிமன்றத்தோட கருத்து. நாங்கள் எடுத்து உரைச்சதை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கோம். இல்லை, அங்கங்கே போராட்டம் நடக்குது, ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே வழக்கு இல்லை. பட் பல ஊர்களில் மக்களுடைய உணர்வை மதிப்பது என்பது வேறு, அந்த உணர்வுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும், கொள்கை ரீதியாக மதிப்பளிக்கணுன்றது வேறு. இந்த ஊரில் கடைகளை திறக்காதீங்க, இந்த இடத்துல திறக்காதீங்கன்னு மக்கள் போராடினா அந்த போராட்ட உணர்வுக்கு அரசு மதிப்பளிக்கணும், அது ஜனநாயகம். ஆனால் அது டாஸ்மாக் ஒரு அரசின் உடைமை. அங்கே போய் அடிக்கிறது, கடைகளை சூறையாடுவது, அங்கே வைத்திருக்கக்கூடிய சரக்கெல்லாம் எடுத்து உடைக்கிறது, இப்படி நடக்கிறப்ப போலீஸ் இதில் வழக்கு போடுமா போடாதா? சார், இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் கடைக்குள்ளே போனதாவோ, சரக்கு பாட்டில் எடுத்து உடைச்சதாவோ, சூறையாடினதாவோ எதுவுமே இல்லை. யாரும் தாக்கப்பட்டதாவோ எதுவுமே இல்லை. ஃப்ளெக்ஸ் போர்டை கிழிச்சதாக தான்
எஃப்ஐஆரே சொல்லுது. இல்ல பொதுவாவே ஒன்று சொல்றாரு, போராட்டம் நடத்தக்கூடியவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படி எந்த ஒரு நிலைமை வந்தால் எந்த ஒரு இதுவும் கொடுக்கலங்க. யாருமே கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிலாம் சொல்லலை. சரிங்களா? டாஸ்மாக் ஏன் கைது செய்கிறீர்கள் ஓபன் கோர்ட்ல கேட்கிறாருங்க. டாஸ்மாக் எதிராக போராடுறவங்க மக்கள் நலன் சார்ந்து போராடுறாங்க, அவங்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதான் நீதிமன்றத்தோட கேள்வி. கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அதே உத்தரவில் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்றாரு, இவங்க படித்த இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்றதை சொல்றாரு. சரிங்களா? மற்றபடி இந்த வழக்கு நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ் வரணுன்றதுக்காகவே ஒரு டாஸ்மாக் ஃப்ளெக்ஸ் போர்டை காட்டி அதை கிழிச்சதா சொல்லி அதுக்கு சேதம் ஏற்படுத்த, அரசாங்க சொத்துக்கு சேதம் ஏற்படுத்ததா சொல்லி சிறையில் அடைச்சிருக்காங்க. சரி, ஒரு திரு அன்வர் ராஜா அவர்கிட்ட கேட்கலாம். நீதிமன்றம் தொடர்ச்சியாக மதுக்கடைகளை மூடுங்க, மக்கள் போராடுறத நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க, மக்கள் நல அரசு தானே, நீங்க ஏன் போராடுறவங்களை கைது செய்யறீங்க அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புது. ஆனால் அரசாங்கம் இந்த கடைகளை எப்படியாவது அமைச்சிடணும்னு ஒரு தீவிரம் காட்டுறது மாதிரி தெரியுது. இது நீதிமன்றம் மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கிற அளவுக்கு கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அரசு அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கல அப்படின்னு சொல்லலாமா திரு அன்வர் ராஜா? அப்படி எடுத்துக்கிற முடியாது சார். அதாவது மதுவிலக்கை அமல் நடத்துவது என்று அரசு முடிவெடுத்து விட்டது. ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மதுவிலக்கை கண்டிப்பாக அமல் நடத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் 2016ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தவுடன் முதல் தவணையாக 500 மதுக்கடைகளை மூடினார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு 500 கடையை மூடியிருக்கிறார்கள். ஆக 1000 கடை மூடப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாகத்தான் இப்படி இந்த மதுவிலக்கை அமல் நடத்த முடியுமே தவிர ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அவ்வளவு மதுக்கடைகளையும் மூடிவிட முடியாது. இது நிர்வாக ரீதியில் மிகப்பெரிய சிக்கலையும் அரசுக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய நெருக்கடியும் உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். ஏனென்றால் 36,000 கோடி ரூபாயிலிருந்து 40,000 கோடி ரூபாய் வரை ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருகின்ற துறை இந்த துறை. 1,50,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகின்ற நம்முடைய அரசினுடைய 26லிருந்து 28% வருமானம் இதிலிருந்து தான் வருகிறது. எனவே வேறு வகையில் வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடையை மூடுகின்ற ஒரு வேலையை அரசு செய்கிறது. ஆனால் திடீரென்று நீதிமன்றம் சாலை ஓரங்களில் இருக்கின்ற கடைகள் 3000 கடைகளை உடனடியாக மூடுங்கள் என்று சொல்லுகிற போது அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல. அதில் பல்வேறு நடைமுறை நிர்வாக சிக்கல்கள் இருக்கின்றன. அதில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். கடையை மூடுகிற போது அதனால் ஏற்படுகின்ற இழப்பீட்டை சரி கட்டுவதற்கு வேறு ஏதாவது வருமானத்தை பெருக்க வேண்டும். அதெல்லாம் உடனடியாக மந்திரத்தில் மாங்காய் புழுத்ததை போல உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள் இல்லை. எனவே அதை படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும். அரசு படிப்படியாக செய்ய முயற்சிக்கிறது. அதற்கு மக்களும் அதற்கு சட்டத்துறையும் ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர மதுக்கடைகளை அடிப்பது நொறுக்குவது என்று சட்டத்தை அவர்களே கையில் எடுத்துக்கொள்வது அது சரியாக இருக்காது. அது சரியான நடைமுறையாக இருக்காது. இன்று கூட மாலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே பேசுகிற போது ஒரு 7:30 மணி அளவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திவிட்டு அரசே அந்த மணலை எடுத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு மட்டும் அரசு மக்களுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் அரசே மணலை எடுத்து விற்பனை செய்யும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளா மற்றும் உள்ள மாநிலங்களில் எம்சாண்ட் பயன்படுத்துவதைப் போல நம்முடைய மக்களும் எம்சாண்டுக்கு போய் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து மணலை எடுத்துக்கொண்டே வந்தால் நீர்வளம் கெட்டு போகும். நாட்டினுடைய நீர்வளத்தை நாம் நிர்வகிக்க முடியாத சூழ்நிலை. பிரச்சனைன்றது ஒரு மாதத்துக்கு மேல நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. 3000க்கும் மேற்பட்ட கடைகளை நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்கள் இது தொடர்பாக போராடி வந்திருக்கின்றன. ஒரு பொது கருத்து ஓரளவுக்கு எட்டப்பட்டிருக்கு. இதில் இந்த 1 மாத காலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழக அரசு இதில் என்ன பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணாங்க? இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ளலை, அதுக்கு எதிராக நாங்கள் அப்பீல் பண்ணுறோம் பண்ணல, ரோடுகளை வகை பிரிக்கிறோம் பிரிக்கலை, அப்படியான எதுவும் சொல்லலை. மக்கள் போராடக்கூடியவங்கள்ட்ட அவங்களுக்கு
உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக கடைகளை அமைக்கவும் அமைக்க மாட்டோம் அப்படின்னு எந்த கருத்தும் சொல்லல. மொத்தமா இதை போலீஸ் ஹேண்டில் பண்ணிக்கட்டும், அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த லோக்கலா வரக்கூடிய பிரச்சனையை போலீஸ் ஹேண்டில் பண்ணிக்கட்டும். பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை ஒரு போலீஸ் ஹேண்டில் பண்ற ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாத்துறது ஒரு சரியான அணுகுமுறையா? இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி அரசாங்கம் மாற்றலை. அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற கடைகளை நீங்கள் எடுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இந்த பல நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சித்துறைக்கும் உள்ளாட்சித்து இருக்கிற சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைக்கும் பல நேரங்களில் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நாம் எதிர்க்கக்கூடாது. நாமும் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சாலை வகை மாற்றம் என்று வருகிற போது ஒரு 3000 கடைகளில் ஒரு 1500 2000 கடைகளுக்கு மேல் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வாய்ப்புகள் வருகிற போது வேறு எங்காவது வேறு இடத்தில் மாற்றி இந்த கடையை வைக்கலாம் என்று அரசு ஒரு முடிவெடுக்கிறது. அப்படி வைக்கிற போதுதான் ஆங்காங்கே இருக்கின்றவர்களை தூண்டிவிட்டு ஆங்காங்கே ஒரு 30 பேர் 40 பேர் இருந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதையும் காவல்துறை அடக்குமுறை என்றெல்லாம் காவல்துறை நடக்கவில்லை. அவர்கள் கடையை உடைக்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். இதே தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். ஒரு கடையை நொறுக்குகிறார்கள், அந்த சரக்குகள் எல்லாம் எடுத்து போட்டு நொறுக்குகிறார்கள். நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் மீது எந்த கிரிமினல் வழக்கும் இதுவரை அரசு அந்த காவல்துறையை போடவில்லை. நீங்கள் எல்லாம் விலகி போங்கள் என்று சமாதானப்படுத்தித்தான் மக்களை அனுப்புகிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை சட்டப்படி ஜனநாயகத்தில் சட்டப்படியும் தர்மப்படியும் நியாயப்படியும் தான் நிலைநாட்ட முடியுமே தவிர எல்லோரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டால் எந்த காரியமும் நடைபெறுவதில் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் வந்துவிடும் என்பது எல்லோரும் மக்கள் கையில் எடுத்துக் சொல்றது எந்த அளவுக்கு நியாயமோ அதே அளவுக்கான நியாயம் ஏன் கையில் எடுக்கக்கூடிய சூழல் வருது, அதை ஒரு அரசே தணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கிற தேவையும் வருது இல்லையா? இல்ல வருது. அதாவது அரசு அந்த தேவையை பார்த்து உணர்ந்து கடந்த தேர்தலுக்கு முன்பே, கடந்த முறை நாங்கள் ஆட்சியில் இருந்த போதே பல இடங்களில் இப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்ததன் விளைவாக எப்படியும் மதுவிலக்கை அமல் நடத்த வேண்டும், அது மக்கள் விரும்புகிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் கடந்த தேர்தலில் அம்மா வாக்குறுதி கொடுத்தார்கள். இது எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, படிப்படியாக 5 ஆண்டுகளில் மதுவிலக்கை நாங்கள் அமல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான முயற்சியும் இந்த அரசாங்கம் தொடங்கிவிட்டது. அது வெளிப்படையான உண்மை, நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது திடீரென்று எல்லா கடைகளையும் மூடு, உடனே 3000 4000 கடைகளை மூடு என்றால் எப்படி மூடுவது? இந்த இழப்பை எப்படி சரி கட்டுவது? நம்முடைய மாநிலம் சார் குணசேகரன் சார், நம்முடைய மாநிலம் சார் ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட். மற்ற எந்த மாநிலங்களையும் நம்முடைய மாநிலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு நலத்திட்ட உதவிகளை அரசு மக்களுக்கு செய்கிறது. வேறு மாநிலங்களில் இருக்கின்றதை விட இவர் எந்த மாநிலங்களிலும் இல்லாத திட்டங்கள் எல்லாம் அரசு தன்னுடைய மக்களுக்காக செய்கிறது. அது தேர்தல் வாக்குறுதியை அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை இந்த அரசு பின்பற்றி அதை நாம் தொடர்ந்து பேசலாம். அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதுல மாற்று கருத்து இல்லை, ஏராளமான நலத்திட்டங்களை செய்கிறோம்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேற எந்த ஸ்டேட்லயாவது இவ்வளவு நலத்திட்டத்திற்கும் இவ்வளவு பணத்தை எக்ஸைஸ் அண்ட் இதுல கலால்ல மட்டுமே வரணும், மது விற்பனையில் மட்டுமே தன்னுடைய கஜானாவில் 4இல் 1 பகுதி 5இல் 1 பகுதி வரணும் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட் வேற ஏதாவது இருக்கா? அப்படி வச்சிருக்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்குமா அப்படின்ற கேள்வியும் வருது. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பாலு, நீதிமன்றம் மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறது அப்படின்றது மதுவிலக்கே திரு அன்வராஜ் இல்ல, மதுவிலக்கே அமல் நடத்துவதே குஜராத்தும் இப்போ குஜராத் தானே அமல் நடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து அமல் நடத்துகிற ஸ்டேட்டே தமிழ்நாடு தான். பீகாரில் அதை ஓரளவு இப்போது கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய நிதிஷ்குமார், கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாடு தானே இப்ப அமல் நடத்து. வேற எல்லா இடங்களிலும் மதுவிலக்கு அமலில் இல்லையே. இல்ல, மதுவை சார்ந்து ஒரு அரசாங்கத்தோட செலவு கஜானாவே இயங்கக்கூடிய சூழல் வேற எந்த ஸ்டேட்லயும் இல்ல. பீகார்ல கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட, கர்நாடகாவில் அந்த மாநில அரசுக்கு மதுவின் மூலமா கிடைக்கிற வருமானத்தை விட, மற்ற எந்த ஒரு இனங்களின் அடிப்படையில் கிடைக்கிற வருமானத்தை விடவும் மதுவின் மூலம் கிடைக்கிற வருமானம் ரேஷியோ படி தமிழ்நாட்டில் தான் மிக அதிகம். அது வேற எந்த ஸ்டேட்லயும் இல்ல. அதுவும் நம்ம கவலையோட யோசிக்க ஒரு விஷயம். திரு பாலு, நீதிமன்றத்தின் அணுகுமுறையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது முன்பு என்ன அரசு சொன்னது என்றால், மக்கள் விரும்புகிறார்கள், நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது மக்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் எப்படியும் நாங்கள் கடையை திறப்போம், திறந்து அந்த இடத்தில் வியாபாரம் செய்வோம், அதை யார் தடுத்தாலும் அந்த வியாபாரத்தை நடத்தியே தீர்வோம்
என்று ஒரு பிடிவாத குணம் ஒரு அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதை கடந்த இந்த 30 நாட்களாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இது வெளிப்படையான ஒரு உண்மை. திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் என்பதால் அவர் அப்படித்தான் பேசுவார். அவர் சொன்ன அத்தனைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். பல தருணங்களில் இதே அரங்கத்தில் நாம் விவாதித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நடந்த காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறைகள், அந்த வழக்கு, அந்த நீதிமன்றம் கையாண்ட விதம். காவல்துறையினுடைய பணி இந்த பிரச்சனையில் எந்த இடத்தில் வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலில் இது வருவாய்த்துறைக்கும் சம்பந்தப்பட்டது அல்ல. டாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்கின்ற பொழுது அதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு, அதில் பிரச்சனை ஏற்பட்டு, அதற்கு பிறகுதான் வருவாய்த்துறை, அதற்கு பிறகுதான் காவல்துறை. ஆனால் இடத்தை தேர்வு செய்வதற்கு யார் செல்லுகிறார்கள் என்றால் தாசில்தார் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய வட்டாட்சியர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நான் சொல்லிடுறேன். கடை தேர்ந்தெடுத்தது அவங்க தான் செஞ்சாங்க. நான் முடிச்சிடுறேன், நீங்க அப்புறமா சொல்லுங்க. நான் இது விளையாட்டா நான் பார்க்க விரும்பல. ஏன் நான் அதை அப்படி பார்க்கறேன்னா, ஏதோ அவர் சொல்றாரு, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய குரலா சொல்றாரு, இது தூண்டி விட்டுருக்காங்க, இது நிர்வாக சிக்கல். என்ன நிர்வாக சிக்கல்? உங்களுடைய நிர்வாக சிக்கலே கடை வைக்க வேண்டும் என்பதில் தான் நிர்வாக சிக்கல். இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கடையை புதிதாக திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த முற்படுகிறீர்கள்? அதாவது கலிங்கப்பட்டியில் வைகோ அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று அந்த கடைக்கு முன்னால் போராட்டம் நடத்தினால் அங்கே கடை இருக்கக்கூடாது. இது நாகமுத்து நீதிபதி அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை எதிர்த்து டாஸ்மார்க் நிறுவனமும் தமிழக அரசும் உச்சநீதிமன்றம் வரை சென்று அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஒரு கடைக்கு முன்பாக போராட்டம் நடத்துகிறோம். போராட்டம் நடத்துகின்ற பொழுது நான் காவல்துறையினுடைய ஒரே ஒரு பணியை மட்டும் சொல்கிறேன். ஒரு இடத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு இடத்துல ஒரு சொத்திற்கு சொந்தம் கொண்டாடி 2 நபர்கள் போட்டியிட்டால் இது யாருக்கு சொந்தம், இதை யார் திறக்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்தில் உத்தரவை வாங்கி வந்து திரும்ப நீங்கள் செய்யுங்கள். இதுதான் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? அதே இடத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது, அதே இடத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது, மறாவது நாள் அதே இடத்தில் கடை திறக்கப்படுகிறது, அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை இந்த பணியை நிறைவேற்றுகிறது? எனக்கு சொல்லுங்க, நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இன்றைக்கு காவல்துறை போராட்டக்காரங்க ரெண்டு விதமா பார்க்கிறேன். எடுத்தவுடன் எந்த மக்களும் அங்கே சென்று அந்த கடையை அடித்து நொறுக்குவதில்லை, எந்த மக்களும் அந்த இடத்திலே சென்று வன்முறையில் ஈடுபடுவதில்லை. 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் தொடர் போராட்டங்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஒரு ஆலோசனை கூட்டம், அமைதி கூட்டம், சமாதான கூட்டம், இன்றைக்கு நாங்கள் கடையை திறக்க மாட்டோம் என்று சென்றதற்கு பிறகு மறாவது நாள் காலை யாரும் இல்லாத போது அங்கே கடை திறக்கப்படுகிறது. எல்லோருக்கும் கோபம் கொப்பளிக்கிறது. அந்த இடத்திற்கு செல்கிறார்கள், வருவாய்த்துறையை கூப்பிடுகிறார்கள், டாஸ்மார்க் ஊழியர்களை கூப்பிடுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த வழக்கை நடத்தியது. மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பூர்வமாக மட்டுமே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறையின் மூலமாக தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறக்க கூடாது என்று முடிவெடுத்தால் ஒரு கடை கூட திறக்க முடியாது. அதை புரிஞ்சுங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை பயங்கரமா, நான் இப்பயும் சொல்றேன், நான் பாருங்க, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய செயல்பாடு சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெருந்தன்மையில கடை மூடாம இருக்காங்க, அப்படி கிடையாது. நாங்கள் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நான் கவனமா குறிச்சு வச்சிருக்கேன். தூண்டப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் யாரோ சிலர், தூண்டிவிட்டு போராடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் தன் வழங்கிய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். எத்தனை ஊர்களில் போராட்டம் நடந்தது, எத்தனை கைதுகள் மேற்கொள்ளப்பட்டது, எத்தனை இடத்தில் பொது சொத்து சேதப்படுத்தப்பட்டது, எந்தெந்த கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது, இதில் தூண்டியவர்கள் யார் என்பதை எல்லாம் கேட்கிறார்கள். எடுத்து சொல்லட்டும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கமும், நான் சொல்றேன், எந்த அரசியல் இயக்கமும் இந்த பிரச்சனையை கையில எடுத்துக்கொண்டு இதை ஒரு வன்முறையின் மூலமாக மூட வேண்டும் என்று ஒரு கட்சி கூட நினைக்கல, ஒரு கட்சி கூட நினைக்கல. காரணம், அதில் பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. இதில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் வாழக்கூடிய திருப்பூர்ல முதலைபாளையம்ன்ற ஒரு ஊர்ல போராட்டம் நடக்கிறது. ஏராளமான மக்கள் அந்த கடையை அடித்து நொறுக்குறாங்க, பெரிய பிரச்சனை நடக்குது, சிலர் கைது செய்யப்படுறாங்க. மறுநாள் ஒன்றுமில்ல, அதற்கு அடுத்த நாள் மீண்டும் அதே இடத்துல கடையை திறக்கிறாங்க. ஒரு மக்கள் நல அரசு, மக்களால்
மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசு கடையை அதே இடத்துல திறக்கணுன்றதை ஏன் கௌரவ பிரச்சனையா நினைக்குதா? அதனுடைய வெளிப்பாடா இது? அந்த மாதிரி கௌரவ பிரச்சனையை அரசு நிச்சயமாக நினைக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி அரசு நினைக்கிறது இல்லை. அதாவது ஒரு ஹைவேஸில் இருக்கிற ஒரு கடையை எடுத்து அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை வைக்கும்போது ஏதாவது ஒரு இடம், ஒரு சூட்டபுளான ஒரு இடத்தை தேர்வு செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினம். அது எவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பதை அந்த இடத்தை தேர்வு செய்கின்ற அதிகாரிகளுக்கு தான் அது தெரியும். எனவே அந்த கடை அங்கே அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் போராடினார்கள். கடை அடைத்து நொறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மக்களோடு சமாதானம் பேசி அந்த கடை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது, எதையும் நாம் செயல்படுத்த முடியாது. மக்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து நாங்கள் செய்திருக்கிறோம். காவல்துறையை போராட்டத்தை கட்சிகள் தூண்டிவிட்டதோ அல்லது யாரோ தூண்டுதலின் மூலமாக என்று சொல்றார். ஆனா நான் சொல்றேன், இந்த கைது நடவடிக்கை, இந்த கடைகளை கட்டாயப்படுத்தி திறக்க வேண்டும், எல்லாவற்றையுமே தூண்டிவிட்டு செய்யக்கூடியவர்கள் பார் நடத்தக்கூடிய அதிமுகவுடைய ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஐயா, நீங்க அப்புறம் பேசுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு 31ஆம் தேதி வந்தவுடன் நள்ளிரவில் தமிழக அரசு ஒரு உத்தரவை போடுகிறது. தமிழ்நாட்டில் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகள் மூடப்படுகிறது. மதுபான கடைகள் மட்டுமல்ல, நட்சத்திர விடுதிகள் மற்றும் மணமகிழ் மன்றங்கள் எல்லாம் மறுநாள் காலை முழுவதுமாக மூடப்படுகிறது. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கடை மாற்றக்கூடிய இடத்தில் தான் போராட்டம் நடக்கிறது. ஆனால் அங்கே நடத்துகின்ற பொழுதெல்லாம் அப்பொழுது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. மக்கள் வந்தால் அதை மூடிவிட்டு செல்வது என்று இருந்தது. நிலைமை 2 நாள் 3 நாள் 1 வாரங்களாக மாறியதற்கு பிறகு அந்த பார் நடத்தி அதனால் வந்த வருவாயை பார்த்தவர்கள் அதை நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, உனக்கு வருவாய் வரணும்னா நீ போய் கடையை பார், நீ இந்த கடையை திறக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் காவல்துறையினுடைய அவருடைய ஏவலாளர்களாக மாறுகிறார்கள். காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள், வருவாய்த்துறையை பயன்படுத்துகிறார்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார் நடத்தக்கூடிய முதலாளிகள். நான் இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நான் தெரியாதது, தமிழ்நாட்டில் இல்லாத விஷயத்தை நான் பேசல. எல்லா விஷயங்களும் நாங்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம், தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரே இடத்துல எத்தனை பெட்டி பெட்டியாக கொடுக்கிறீர்கள்? ஒரு கடையில் 26 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம், ஒரு கடையில் 16 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம். இதுவா தமிழக அரசுடைய லட்சணம்? ஒரு நாள் வியாபாரம். என்னட்ட ஆதாரம் இருக்கிறது. 16 லட்சம் ரூபாய், 18 லட்சம் ரூபாய், 26 லட்சம் ரூபாய் ஒரே நாளில். இங்க இருக்கக்கூடிய பெசன் நகர்ல இருக்கக்கூடிய யாரையும் கப்பல் பண்ணலையே. இல்ல யாரும் கப்பல் பண்ணலையே. தயவு செய்து குணா சார் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க வரிசையா நிக்க வச்சு சினிமா டிக்கெட் கொடுக்குற மாதிரி கொடுத்தா கூட ஒரு கடையில 26 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியாது. எப்படி விற்கலாம்னா பெட்டி பெட்டியா தூக்கி கொடுத்தா மட்டும்தான் விற்க முடியும். அப்படி என்றால் பெட்டி பெட்டியா தூக்கி ஒரு டாஸ்மாக் கடையில கொடுக்க சொல்லிட்டு அதை ஒரு கிராமத்துல சந்துல ஒரு பகுதியில கொண்டு போய் விற்கிறதுக்கு தமிழக அரசு தூண்டுதா? இதுவரையில எத்தனை வழக்கு தமிழக அரசு போட்டிருக்குது சந்து கடைகள் நடத்தியதற்காக? நான் கேட்கிறேன், தமிழக அரசு நாங்கள் படிப்படியா என்று சொல்றார், திடீர் என்று சொல்றார். திடீரும் கிடையாது, படிப்படியாகவும் கிடையாது. இது எப்போ 2013 உத்தரவு. நீங்க டிசம்பர் மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஏன் நீங்க டிசம்பர் 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது? 4 மாதங்கள் என்ன பண்ணுச்சு தமிழக அரசு? திடீர் என்றால் என்ன திடீர்? திரு அன்வராஜா, அதாவது அவர்கள் சொன்னதை போல் சார் குணசேகரன் சார், இதுவரை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நெடுஞ்சாலை துறையில் வைத்திருந்த கடைகளில் 3000 கடைகளுக்கு மேல், 3600 கடைகளுக்கு மேல் ஒரே நேரத்தில் மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடைகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் சில இடங்களில் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 1000 1500 கடைகளுக்கு மேல் வெவ்வேறு இடங்கள் பார்த்து திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கிறதா? எல்லா இடங்களிலும் காவல்துறை போய் மக்களுக்கு காவல்துறைக்கும் சிக்கல் வருகிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு 4-5 இடங்களில், ஒரு 10-15 இடங்களில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது. அரசாங்கம், என்னுடைய வாதம் என்னவென்றால், அரசாங்கம் முழுமையாக மதுவிலக்கை அமல் நடத்த வேண்டும் என்று முழுமையாக மனசார விரும்பி அதை அமல் நடத்த முன் வந்திருக்கிற போது மற்ற எல்லா கட்சிகளும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த யுகத்தினுடைய நகைச்சுவை, இந்த யுகத்தினுடைய நகைச்சுவை, இந்த யுகத்தினுடைய ஏமாற்று வேலை, இது ஒரு மோசடியான சொல்கிறேன் என்றால், இது அன்வராஜா நாங்கள் வந்தால் மதுவிலக்கை அமல் நடத்துவோம் என்று ஆட்சிக்கு வர முடியாத செய்தியை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து கொடுத்து என்ன
கடன் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது எல்லோரும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் நினைத்தால் கடையை நடத்த விட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவருடைய கருணை, இந்த அரசின் மீது அவர்கள் வைத்திருக்கிற கருணைக்கு என்னுடைய நன்றியை அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காட்டிய கருணைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். மதுவிலக்கை பூரணமாக வருகின்ற 5 ஆண்டு கால ஆட்சி முடிவதற்கு முன்பு பூரணமாக மதுவிலக்கை இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் அமல் நடத்துவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதிலிருந்து நாங்கள் எந்த காலத்திலும் இவ்வளவு அவசரமா அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்ற விவாதங்களிலே பேசுகிற போதும் இந்த பேச்சை பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. ஆங்காங்கே ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். அப்படி தவறுகள் நடந்திருக்கிற போது இப்போது ஊடகங்கள் எல்லாம் அதை சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி சுட்டிக்காட்டுகிற போது அவைகளெல்லாம் நாங்கள் திருத்திக் கொண்டு இங்கே இது நடக்கின்றது, அங்கே இது நடக்கிறது என்றால் அதை உடனடியாக அதை சரி செய்து மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து செய்தித்தாள்களும் வருகிறது. இன்றைக்கு சிவகாசியில் நடந்தது என்ன? 14 பெண்கள் குழந்தையோடு 14 பெண்கள் காலை கைது செய்யப்படுகிறார்கள். மாலை மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார்கள். அந்த 2 பெண்கள் அங்கே உடல் சுகவீனம் அடைகிறார்கள். ஆனாலும் கூட கட்டாயப்படுத்தி அதில் ஒரு 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 மருத்துவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி மருத்துவர், அவரை காவல்துறை தாக்கி இருக்கிறது. எப்படி 14 பெண்கள் இன்றைக்கு இந்த இரவில் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள், சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள்? இதுதான் காவல்துறையின் லட்சணமா? அதாவது இந்த தலைப்பு கொடுத்ததே இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி சொன்னீங்க. இந்த நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கொடுக்கின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து அவரை போல ஒரு நல்ல புரட்சிகரமாக சமூக அக்கறையோடு உள்ளவர்கள் இருக்கிறதுனால தான் நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. அரசு அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படாமல் ஓரளவு கேர்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் போட்டிருக்கிற இந்த தீர்ப்பை, அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்பை முழுவதும் தெரியாமல் பேசுவது அவ்வளோ சரியாக இருக்காது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக அவர் வந்து கைதே செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது என்றால் அந்த போராட்டத்துக்குள்ள அநியாயத்தை பற்றி பார்க்கக்கூடிய அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. இது எந்த காரணத்துக்காக போராட்டம் நடத்துகிறார்கள், இது நியாயமானதா அநியாயமானதான்னு பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை. அந்த போராட்டம் நடத்துகின்ற விதம், அந்த போராட்டம் வந்து சட்ட விரோதமாக இருந்தால், இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இல்ல, நீதிபதியோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பப்ளிக் காஸ்க்காக மக்கள் போராடுறாங்க. அவங்க மேல நீங்க எப்படி எஃப்ஐஆர் போடலாம்? அல்ல, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு அனுபவமான ஜஸ்டிஸ், அவர் அது மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. பப்ளிக் காஸ், எந்த பப்ளிக் காசாக இருந்தாலும் அவர்கள் நடத்துற போராட்டத்துக்கு எஃப்ஐஆர் போடல. போராட்டத்தினுடைய செயல்பாடு, இப்போ கடையை உடைச்சாங்கன்னாக்கா அந்த கடைங்கிறது வந்து அரசு நிறுவனம். அது அரசு நியாயமா நடத்துதா அநியாயமா நடத்துறதாங்கிறது போலீஸுக்கு வேலை கிடையாது. அது ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு சொத்துக்கு தீங்கு விளைவிக்கும் போது காவல்துறைகள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களை தடுத்து தான் ஒரு நீதிபதி பரோல்ல விடுங்க, அம்மா இறந்துட்டாங்க பரோல்ல விடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகும் வந்து அன்னைக்கு விடலன்ற பட்சத்துல அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அது தவறு. அந்த எக்ஸ்பெக்டுக்கு நான் போகல. அது தவறு. பரோல்ல விடுன்னு சொல்லும்போது விடாம இருந்தாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்கணும். நான் சொல்றது அது கைதே பண்ணக்கூடாதுங்கிற ஆஸ்பெக்ட் சொன்னேன். பரவாயில்ல விட சொல்லி ஏன் விடல? அப்ப அது தவறு தான். அது நிச்சயமாக அதுவும் ஒருத்தருடைய தாயார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குங்கும்போது அதை விட ஒன்றும் முக்கியமான வழக்கு இல்லை, இந்த வழக்கில் விடலாம். அதை முடிவெடுக்க வேண்டியது அந்த மேஜிஸ்ட்ரேட். இப்போ கொண்டு போய் ரிமாண்டுக்கு, இப்போ நாங்கள் கொண்டு போய் என்னதான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போய் நீதிபதி மட்டும் தான் நிறுத்துறோம். அந்த முகாந்திரம் இல்லைன்னா அவங்களே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இவர் சார் கிட்ட சொல்லும்போது சொன்னார், கீழ் நீதிமன்றங்களும் உடந்தையா இருக்காங்கன்ற முடிவுக்கு வர்றதா? போலீஸ் வந்து ஒரு கேஸ் போட்டு கொண்டு போறாங்க. அதெல்லாம் நான் வந்து காக்னிசன்ஸே எடுத்துக்காம அப்படியே பண்றாங்க. இல்ல, ரிமாண்ட் ஸ்டேஜ்ல இருங்க வரேன். ரிமாண்ட் பதில் வேணும். இல்ல, ரிமாண்ட் ஸ்டேஜ் இல்ல நான் சொல்றேன், அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். ரிமாண்ட் ஸ்டேஜ்ல மேஜிஸ்ட்ரேட், அந்த ரிமாண்ட் பண்ற மேஜிஸ்ட்ரேட் நினைத்தால் இதுல முகாந்திரம் இல்லை அப்படின்னு ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நாங்க எப்ப அரெஸ்ட் பண்ணணும் அரிதாப்ப நீதிபதி நாகமுத்து போன்றவர்களும் நீதிபதி கிருபாகரன் போன்றவர்கள் பார்க்கிற கூர்மையான பார்வையில் அப்படி பார்க்கறது இல்லை. கீழ் நீதிமன்றங்கள்ல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு யாரை கொண்டு போனாலும் மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ற ஒரு தவறு. அப்படி செய்தால் அது தவறுதாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கு. எத்தனையோ ஜோடிக்கப்பட்டு தான் போகுது. நான் ஜோடிக்கப்பட்டு சாட்சிகள் எல்லா காரண காரியங்களோட தான் போகுது. அப்படி இருக்க பட்சத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட இவங்க ரிமாண்டை எப்போ கொண்டு போவாங்கன்னா 7:30 மணி, 7, 8, 9 அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு 11 மணிக்கு அந்த மாதிரி நேரங்களில் இது விலாவரியா பார்த்து எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்.
அந்த சூழ்நிலை ஜோடிக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவருக்கு ரிமாண்ட் பண்ணுறதை தவிர அவர் வழி இருக்காது. இவங்க உண்மையிலே 24 மணி நேரம் இருக்கவங்க கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீதிமன்ற நேரங்களில் போகலாம். நீதிமன்ற நேரம் இருக்கு, அப்படி எல்லாம் வந்து இப்படி பேசக்கூடாது. அதாவது மேஜிஸ்ட்ரேட் நினைச்சா அன்னைக்கு அங்கேயே ரிலீஸ் பண்ணலாம், இல்லனா நாளைக்கு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீதிபதி கையில அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இருங்க, நீங்க பேசிட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க பாட்டு காவல்துறை மேல அள்ளி கொட்டக்கூடாது. காவல்துறை கொண்டு போய் நிப்பாட்டுறதுன்னா ஜோடிச்சுட்டுலாம் கொண்டு நிப்பாட்ட முடியாது. எப்படி ஜோடிக்க முடியும்? ஏன்னா 24 மணி நேரத்தில் காவல்துறையெல்லாம் ஒரு பொய்யான கதையை ஜோடிக்க எப்படி முடியும்? என்ன நடந்ததோ அதுதான் சொல்லி ஆகணும். சாட்சிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவங்க ஒன்றும் அனுபவம் இல்லாதவங்க அங்கே போய் மேஜிஸ்ட்ரேட்டா உட்காந்துருக்கல. பல வருஷங்கள் நீதிபதி வழக்கறிஞர் இருந்தவங்க தான் போய் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்ட காட்டினா என்னங்க எஃப்ஐஆர் இருங்குங்க, என்னங்க எஃப்ஐஆர் இது? என்ன ஒண்ணுமே இல்லாம கொண்டு வந்திருக்கீங்க? நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன். ரெஃப்யூசல் திருப்பி கொடுத்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதே மாதிரி தாங்க, அதே தான் சொல்றேன். இப்போ கிருபாகரன் அவர்களை நடிகர் கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு, ஏது நாங்குநேரியில ஒரு வழக்கு, வள்ளியூர்ல ஒரு வழக்குன்னு போட்டா அது காக்னிசன்ஸ் எடுக்கவே கூடாத. அதேதாங்க நான் சொல்றேன். எல்லாருமே எல்லா நீதியரசருமே கிருபாகரன் மேல துணிச்சலானவங்க இல்ல. யாரு எடுத்துறா, யாரு செய்யலாம்? இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுறோம். இல்ல இத சொல்லிடுறேன். ஒரு நடுவர் நீதிபதி இல்ல, அவருடைய பிரச்சனை குற்றச்சாட்டு எங்க மேல, எங்க பதில் சொல்ல நீங்களே பேசுறீங்க. சமவாய்ப்பு வருவோம். இல்லங்க, இது காவல்துறையுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தான் இந்த விவாதம். காவல்துறை பத்தி தெரியாதவங்க காவல்துறையை பத்தி தெரியாதவங்க என்ன அதிகாரம் தெரியாதவங்க. நீங்க காவல்துறைக்கு வக்காலத்து வாங்குறீங்க. நீங்க தயவு செய்து அவங்களுடைய நிலையை சொல்றேன். அவங்களுடைய நிலை, நீங்க அவங்கள பத்தி வானலாவ அதிகாரம் இருக்குமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், வானலாவ அதிகாரம் கிடையாது. 2 தனிநபர்கள் ஒரு சொத்துக்கு சொந்தம் கொண்டாடினா அந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுது. ஆமா என்ற அடிப்படையில் கோர்ட்டுக்கு போ, ஆர்டர் வாங்கிட்டு சொல்லக்கூடிய காவல்துறை இந்த இடத்தில் அங்கே கலவரம் நடந்தாலும் கூட கடையை திறப்போம் தான் என்று சொல்வது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய வேலை. போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒரு சிவில் டிஸ்பியூட் மாதிரி பார்க்க முடியுமா? எந்த போலீஸ் அதிகாரிக்கும் டாஸ்மாக் கடையை பத்தி அக்கறையே கிடையாது. அது திறந்து இருந்தாலும் சரிதான், மூடி இருந்தாலும் சரிதான். அதுக்காக அக்கறை காட்ட வேலை போலீஸ் கிடையவே கிடையாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பப்ளிக் இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் இதுல மவுண்ட் ஆயிருக்கு. இந்தியா முழுக்க நெடுஞ்சாலைகளில் இந்த மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு முடிவு வந்தபோது எல்லா ஸ்டேட்லேயுமே அதை வந்து நேஷனல் ஹைவேயும் ஸ்டேட் ஹைவேயும் லோக்கல் ரோட்ஸாக, முனிசிபல் ரோட்ஸாக, கார்பரேஷன் ரோட்ஸாக மாற்றுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதை நீதிமன்றங்கள் தடுக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வழக்குகளில் செய்கிறாங்க. ஒரு தடை உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த ஸ்டேட்லேயும் அப்படி பண்ணல. எல்லா ஸ்டேட்லேயும் மும்பையிலே திறந்துட்டாங்க. நெடுஞ்சாலைகள் உள்ளூர் சாலைகளாக மாறிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மக்கள் மன்றத்தோட ஒரு அழுத்தம் இருக்குது, பப்ளிக் சென்டிமெண்ட் இருக்குது. மக்கள் மன்றத்தில் இதுக்கான ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. அதை நீதிமன்றங்கள் ஏற்க தொடங்கி இருக்கின்றன. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவங்கள அப்படின்னு பார்க்கிறதான்ற ஒரு பார்வை இருக்குது. விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. விஷ்ணு, நீதிபதி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு எப்போ முழு மதுவிலக்கு அமல்படுத்தும்? கைதானவர்களை விடுவிக்கிறது கொள்கை முடிவு, நிர்வாக செயல்பாடு. ஏன்னா உங்கள் ப்ரேயரே அது கிடையாது. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண சொல்லி நீங்கள் போடலை. நீங்கள் கேட்டது பெயில். அவர் பெயிலே இல்லை, பரோல் பற்றி கவலை இல்லை, எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணுற வழக்கே இல்லைன்னு விடுவிக்கிறார். இது வந்து ஒரு நிர்வாகத்தின் முடிவுகள். ஒரு அரசு மதுவிலக்கு கொண்டு வரணுமா வேண்டாமா, எப்போ கொண்டு வரணுன்றது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் முடிவு. அதில் நீதிமன்றங்கள் தலையிடுறாங்க அப்படின்ற விமர்சனம் இது மேலே வருமா? சார், அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இதில் வந்து ஹைவேஸில் இருக்க கடையெல்லாம் மூட சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் பல மாநிலங்களில் ஹைவேஸ் எல்லாம் லோக்கல் ரோட்ஸாக மாற்றிட்டு வராங்க. இங்கேயும் அவசரமாக வேறு எந்த ஒரு விஷயத்திலையும் அக்கறை காட்டாத இந்த அரசாங்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் கடைகளை மாற்றி அமைக்கிறதும், மற்ற அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும், புது கடைகளை கொண்டு வர்றது டாஸ்மாக்ன்றது ஒரு கம்பெனி. அதனுடைய ஒரு கிளையை ஒரு இடத்துல மூடனா அவங்க இன்னொரு இடத்துல திறக்கிறாங்க. அதுக்கு அரசை நேரடியாக நீங்கள் எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு வர்த்தக நிறுவனம் அது. இது யாருக்காக நடத்துகிறாங்க சார்? யாருக்காக நடத்துகிறாங்க? டேக்கர்ஸே இல்லைனா எதுக்கு நடத்துகிறாங்க?
யாரோ வாங்குறாங்க அதனால நடத்துறாங்க. வாங்குறது யாருமே இல்லைன்னா 100 அடிக்கு ஒரு கடையை வச்சிருக்கீங்க, 100 அடிக்கு ஒரு கடையை வச்சிருக்கீங்க. எல்லாரும் ஒவ்வொரு வயது வரும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் வரும் மனிதர்களுக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் 10 வயசுக்காரங்க 15 வயசுக்காரனுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கக்கூடாது அதெல்லாம் தெரியாது. இப்போ விழிப்புணர்வுக்கு அப்புறம் படத்தில் சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இப்போ பிடிக்கிறது இல்லை. அப்படி குடிக்கிறத பற்றியும் தெரியாமல் போய் பிடிச்சி கெட்டு போகிறது தானே. இப்போ அரசாங்கமே இதை வந்து கொண்டு வராங்க. 100 அடிக்கு ஒரு கடை, 1 கிலோமீட்டருக்கு ஒரு கடை, ஹைவேஸில் 10 கிலோமீட்டருக்கு 20 கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இது யாரோட பொறுப்பு? இது மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக தான் இருக்கணும், மக்களுக்கான அரசாங்கமாக தான் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு எவன் வேணா குடிச்சு செத்து போங்க அப்படின்னு போறது தப்பு இல்லைங்களா அரசாங்கம் பண்றது? இதுல இன்னொன்று குறிப்பா நீங்க இதுல பாருங்க, எல்லா போராட்டங்கள்லயும் இது வரைக்கும் அமைதியா அரசாங்கம் காவல்துறை போயிட்டு இருந்தது. இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த நாம் தமிழர் கட்சி போராடும் போது மட்டும் இந்த 21 பேர் கைது பண்ணி இது வந்து ஒரு முன்னுதாரணமா காட்டுறாங்க. நீங்க போராட்டம் பண்ண, மற்ற இடங்களில் போராட்டம் பண்ணுனா உங்களையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொண்டுதான் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு நல்வழி காட்டுதல் அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை மணியா இவ்வாறு ஒரு பொய் வழக்கு பதியப்பட்டால் காவல்துறையால் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றது நீதிமன்றத்தின் மூலம் இது ஒரு எச்சரிக்கை மணியா கருதப்படணும். இதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் நல்வழியில வரணும். 3 அம்சம் சொல்றாரு. அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தி இருக்கிறாரு. போலீஸ் பொய் வழக்கு புனைந்தால் அதுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்லது சொல்றாங்க. அந்த 3 பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது பொய் வழக்கு போடுவதற்கு நான் திரும்ப சொல்றது, பொய் வழக்கு போட வேண்டிய நெசசிட்டி காவல்துறைக்கு கிடையாது. இந்த மாதிரி பொதுநல விஷயங்கள்ல பொய் வழக்கு போட்டா அவளை ஈஸியெல்லாம் பண்ண முடியாது. பொதுமக்களே கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணோன்னு. உடைச்ச எல்லாமே எல்லாத்துக்கையிலும் இப்ப கேமரா இருக்கு, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுத்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது பொய்யா வந்து பாட்டில் உடைச்சாங்க, இதை கடை ஃப்ளெக்ஸ் போர்டை உடைச்சாங்க, சாலையை மறிச்சாங்கன்னு எப்படி பொய்யா சொல்ல முடியும்? நடந்தால்தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமாக இந்த போராட்டங்கள், நான் என்ன சொல்றேன், இவங்க சொன்னது மாதிரி இந்த கடை திறந்திருப்பது சரியில்லை என்றால் நின்று கோஷம் போடட்டும். பிளக்கார்டை பிடிச்சிட்டு போலீஸ் நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்ல ஓரமாக நிற்க வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சிருப்போம். ஏதாவது ஈவன் சாலை மறியல் கூட அவர்கள் பண்ணினாதான், பண்ணி கொஞ்ச நேரத்திலே இருந்துச்சுட்டா கூட அவங்களை அரெஸ்ட் பண்றதில்ல. சும்மா சாயந்தரம் வரைக்கும் 151 அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் பெயிலில் அனுப்பிச்சு விட்ருவோம். கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம் ஆகிற வரைக்கும் நின்று எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி இல்லை பஸ் கண்ணாடிகளை உடைச்சு ஏதாவது அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதத்தை நடத்தி காட்டி விட்டார்கள் மட்டுமே அவங்கள என்ன பண்ண அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம், எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். நாளைக்கு கேட்பாங்க, இவ்வளோ கண்ணாடி பஸ் உடஞ்சிருக்குது, இவ்வளோ பாட்டில் உடஞ்சிருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டு ஆகணும். இவ்வளோ மனித உயிர்கள் போயிருக்கு, இத்தனை பேர் கேன்சர்ல செத்துருக்கா, இத்தனை பேர் லிவர் போய் செத்துருக்கா. காவல்துறைக்கு அந்த மாதிரி போறது கிடையாது. சட்டத்தை கையில் எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை நாம் தூண்டக்கூடியவர்களோ அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இங்க யாருமே கிடையாது. அது ஒரு புறம் ஒதுக்கி வச்சிருங்க. மதுக்கடைகள் திறக்கக்கூடிய விஷயத்தில் இதற்கு முன்பு நீதிமன்றங்கள் வழங்கப்பட்ட தீர்ப்பையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதிகளையும் இந்த டாஸ்மார்க் நிறுவனமும் தமிழக அரசும் பின்பற்ற விரும்புகிறதா இல்லையா? ஒரே கேள்வி. மே தினத்தின் போது இது போன்று தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள், நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் அதை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்தில் கடைகளை மூட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலும் அதற்கு பிறகு தன்னெழுச்சியாகவும் நிறைய தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது. பல கிராமங்களில் ஊராட்சி தீர்மானம் நிறைவேற்ற கிராம சபைக்கு சென்றபோது அந்த தனி அலுவலர் தன்னுடைய அந்த புத்தகத்தை தூக்கிட்டு ஓடிடுறார், அதுல பதிவே செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி பதிவு செய்யப்படுகிறது. சேலத்தில், தர்மபுரியில், பல ஊர்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த இடத்தில் இன்றைக்கு இன்னைக்கு கடை திறந்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? மாவட்ட ஆட்சியர் தான் அந்த ஒரு டாஸ்மார்க்கு அதிகாரி, அவர் தான் அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் டாஸ்மார்க். அவர் எப்படி அதற்கு சான்றிதழ் கொடுக்கிறார்? நான் கேட்கிறேன், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போராடினால் அந்த இடத்தில் கடை வைக்கக்கூடாது என்று சொல்கிறது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஊராட்சி தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த பகுதியில் மதுக்கடை வைக்கக்கூடாது என்று சொல்கிறது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை உள்ள மதுபான கடைகளை மூடு என்று சொல்கிறது. இதை நீங்கள் பின்பற்ற விரும்புகிறீர்களா இல்லையா? இதை பின்பற்றினால் எந்த பிரச்சனையுமே வராது. நாங்கள் சட்டம், எங்களுக்கு இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு எங்களுக்கு வன்முறை, அராஜகம் தேவையில்லை. எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு துணையாக இருக்கிறது. நாங்கள் மக்கள் விரும்பினால் எங்கள் ஊராட்சியில், எங்கள் பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட போகலாம். நாங்கள் விரும்பினால் போராட்டம் நடத்த ஒரு இடத்தில் நின்று அந்த கடைக்கு முன்பாக போராட்டம் நடத்தினால் ஒரு அரசு, ஒரு காவல்துறை உடனடியாக அந்த இடத்தில் கடையை மூட வேண்டும். அதுதான் செய்ய வேண்டிய வேலை.
ஆனால் அதை மாறி அந்த இடத்தில் கடையை நடத்தியே தீர்வோம் என்று இருங்க. இது நான் ஆதாரத்தோடு தான் சொல்றேன், நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. 26 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது என்பதற்கு ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். அதற்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க எப்படி அது நடந்தது சாத்தியம்தான் என்பதை. அதே போன்று ஊராட்சியினுடைய அந்த கிராம சபையினுடைய நோட்டு புத்தகத்தை தூக்கி சென்றதை நான் சொல்றேன். அதே போன்று ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த ஊராட்சியில் இன்றைக்கு கடை நடக்கிறதை நான் காட்டுறேன். இன்றைக்கு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இன்னும் சொல்ல போனால் இன்னும் விரிவாக அவர் தீர்ப்பு வழங்கி இருக்க வேண்டும். அவர் வழங்கியிருப்பதே ஒரு துவக்கமாக காண்பிக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள், இதையெல்லாம் கவனிக்க தவறி இருக்கிறீர்கள் என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு பிறகும் நான் அன்வர்ராஜ் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தமிழக அரசு யாரோட தலைமையில் இருக்கிறது, யார் தலைமை யார் தலைவர் என்று தெரியாத ஒரு திருசங்க நிலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார். நான் சொல்றேங்க, அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அன்வர் ராஜா போன்ற இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தயவு செய்து எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை இன்றைக்கு பேசக்கூடிய இந்த சூழலில் ஒரு அற்புதமான தருணம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஓமந்தோராருக்கு அடுத்தபடி, ராஜாஜிக்கு அடுத்தபடி பூரண மதுவிலக்கை மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் மூடுகிறேன் என்று சொன்னால் அவர் 1 மாதம் இருக்க போகிறாரா, 2 மாதம் இருக்க போகிறாரா, 1 வாரம் 1 வருடம் இருக்க போகிறார் என்பது தெரியவில்லை. வரலாற்றில் என்றைக்கும் மாறாத ஒரு இடத்தை அவர் இடம் பிடிப்பார். இதுதான் தமிழக முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஆலோசனை. இதுதான் தமிழ்நாடு செய்ய வேண்டிய, தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலை. முதலமைச்சருக்கு அன்வர் ராஜா என்ன ஆலோசனை செய்யணும் சொல்லணும்னு நீங்க அன்வர் ராஜா செய்ய தவறுகிறார். தவறான தகவல்களை தந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக இவரை போன்றவர்கள் ஒரு தவறான ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். உள்ளபடியே சொல்ற தமிழக முதலமைச்சர் இதை மட்டும் கவனத்திலே கொண்டு ஒரே ஒரு உத்தரவை அவர் நிறைவேற்றினால் தமிழக அரசியலில் அவர் என்றைக்கும் நிலைத்து நிற்பார். செய்ய தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. திரு அன்வர் ராஜா. சார், நான் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன், மதுக்கடைகளை முழுமையாக ஒரே நேரத்தில் மூட முடியாது. அப்படி ஒரே நேரத்தில் மூடுவதால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் என்பது சாதாரணமாக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு இது சுலபமாக இருக்கலாம். ஆனால் இதில் எவ்வளவு வரும், எத்தனை பேர் இதில் வேலை செய்கிறார்கள்? 60,000க்கும் அதிகமான சிப்பந்திகள் அதில் வேலை செய்கிறார்கள். வேலையில்லா பட்டாதாரிகள் அதில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று பணிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது முழுமையாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட நம்முடைய இந்த சமுதாயத்தை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதிலிருந்து விடுவிக்க நாம் தவறுவோமையானால் இவர்களெல்லாம் வேறு எங்காவது ஒரு இடத்திற்கு எங்கு மது கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு போய் மதுவை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரிக்கு போவார்கள், தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போவார்கள், தமிழ்நாட்டினுடைய பார்டர்களில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு போவார்கள். அல்லது கள்ளச்சாராயம் போன்ற தவறான சாராயங்களை காய்ச்சி ஒரு விற்பனை அது பெருகும். இனி அதை தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக சொல்லிவிட்டு வருவாய் இதில் வருது என்று உச்சநீதிமன்றத்தில் சொன்ன தமிழக அரசு எத்தனை ரூபாயை தமிழ்நாட்டில் மறுவாழ்விற்காக அவருடைய மனமாற்றம் செய்வதற்காக தமிழக அரசு எவ்வளவு செலவு செய்து? நான் பேசுறேன், என்ன பேச விடுங்க சார். என்னை பேச விடுங்க. என்னை பேச விட்டா தான் நாங்கள் சொல்ல முடியும். இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மறுவாழ்வு மையம் ஏற்படுத்த வேண்டும் என்று அரசு அதை பரிசீலித்து அதற்கு வேண்டிய திட்டமிடலை இப்போது செய்து கொண்டிருக்கிறது. மதுவுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் அங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டிய, நீங்க ஊடால பேசுறீங்கன்னா எப்படி? நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்கிறேன், நான் அமைதியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்றேன். நான் பேசும்போது நீங்க தயவு செய்து அமைதியாக கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆக மது பழக்கத்திலிருந்து முழுமையாக அவர்களை விடுவிக்க வேண்டும். அப்படி மதுக்கடைகளையும் மூட வேண்டும். வேறு வருமானத்தையும் அரசுக்கு வேறு வருமானத்தையும் நாம் பெருக்க வேண்டும். மதுக்கு அடிமையாக இருக்கின்ற நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய தமிழர்களையும் திருத்த வேண்டும், அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இப்படி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் இந்த ஸ்கீம் என்பது. ஆக இதையெல்லாம் செய்வதற்கு நம்முடைய அம்மா அவர்கள் ஏற்கனவே அந்த பயணத்தை துவக்கி விட்டார்கள். 20 அடிக்கு ஒரு மதுக்கடை இருக்கிறது என்றால் நாங்கள் என்ன இப்போது புதிதாக எந்த மதுக்கடையும் துவக்கவில்லை. ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்த மதுக்கடையில் இருந்து 1000 கடைகளை மூடி இருக்கிறோம். 1000 கடைகளை மூடியதற்கு பிறகு ஒரு மதுக்கடை கூட புதிதாக திறக்கவில்லை. ஒரு இடத்திலிருந்து மதுக்கடையை மூட நேர்ந்தால் அதற்கு பதிலாக இன்னொரு இடத்திலே சட்டப்படி
கோர்ட்டு சொல்லி இருக்கிறது இந்த இடத்துல வைக்கக்கூடாது என்றால் கோர்ட்டு சொல்ல முடியாத ஒரு இடத்தில் நாங்கள் கடையை திறக்கிறோம். இந்தியா முழுவதும் அதுதான் நடக்கிறது, தமிழ்நாட்டிலும் அதுதான் நடக்கிறது. மக்கள் இப்போது விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், விழிப்புணர்வோடு போராடுகிறார்கள் என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. உண்மைதான், மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டுதானே மதுவிலக்கை அமல் நடத்த மாட்டோம் என்று சொல்லவில்லையே, மதுவிலக்கை அமல் நடத்துவத கொள்கை எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லவில்லையே. மதுவிலக்கை நாங்கள் அமல் நடத்துகிறோம், படிப்படியாக அமல் நடத்துகிறோம் என்று தான் சொல்கிறோம், படிப்படியாக அமல் நடத்தி வருகிறோம். எந்த நீதிபதியின் தீர்ப்பையும் இந்த அரசாங்கம் ஒரு துளியளவும் மீறவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் மூடப்பட்ட மதுக்கடையை, நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடையை மாற்றுவதற்கு புதிய கடையை தேடி அதை திறக்கிறதுக்கு காட்டுற முயற்சியை வேற எந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் காட்டல. எப்படியாவது மூடின கடைகளை திறந்துறதுல முனைப்பாக இந்த அரசு இருக்கு, அதுதான் அதனுடைய முன்னுரிமையா இருக்கு. அப்படி ஒரு விமர்சனம் இந்த அரசின் மீது இருக்கா இப்போ? இல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேற்றை வாரி இறைக்கிறார். எல்லா மக்கள் பிரச்சனைகளையும் நாங்கள் பார்க்கிறோம், எல்லா மக்கள் பிரச்சனைகளும் நல்ல விதத்தில் இந்த அரசு செய்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 140 ஆண்டுகால வறட்சி இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மழையே இல்லை. கடந்த ஜூன் முதல் டிசம்பர் வரை 179 டிஎம்சி தண்ணீர் காவிரியிலிருந்து நமக்கு வர வேண்டும். ஆனால் 67 டிஎம்சி தான் தண்ணீர் வந்திருக்கிறது. மழையே பெய்யாத நிலையில் எல்லா இடங்களிலும் போர்க்கால அடிப்படையில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மிகப்பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள், தண்ணீரை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுங்கள், தண்ணீர் பற்றாக்குறை என்று வந்துவிடக்கூடாது என்று அரசு செயல்படுகிறது. அதே போல மின் தட்டுப்பாடு என்பது இவ்வளவு வறட்சியிலும் மின் தட்டுப்பாடு இல்லை. மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. விலைவாசி ஒரு துளி அளவு கூட உயரவில்லை. நீங்கள் விலைப்புள்ளி எடுத்து பாருங்கள். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில் விலைவாசி அரிசி விலையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களின் விலையோ உயரவில்லை. அது அரசு பார்த்துக் கொண்டிருக்கு. அதை அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையெல்லாம் அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசு பார்க்கவில்லையா? இவைகளெல்லாம் பார்க்கவில்லையா அரசு? அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு மதுக்கடைகளை திறப்பதுதான் அரசு வேகம் காட்டுகிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் அரசின் மீது அவதூறு அள்ளி போடுகிறார்கள். இந்த அரசு எவ்வளவு நாள் இருக்கும் என்று ஒரு கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதி கேட்கிறார். நான் சொல்கிறேன், இந்த அரசு 2021 மே வரை இருக்கும். அதற்கு பிறகும் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும். நீங்கள் நினைப்பதை போல இந்த அரசு உடனடியாக போகக்கூடிய அரசு அல்ல. ரொம்ப சந்தோஷம். அந்த அரசு போகணும், அந்த போறதுக்கான முயற்சி எல்லாம் நாங்க எடுக்கல, உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது உங்க சொந்த பிரச்சனை. இன்னைக்கு மாலையில கூட அது அவங்க சொந்த பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்கள், பல விஷயங்கள் தமிழக அரசு மிகச்சிறப்பா செய்துங்கிறதுக்கு பல உதாரணங்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரார். இது ஒரு செயல்படாத அரசா இருக்கு என்பதற்கான பல விஷயங்களை சொல்லுவார். மது விஷயத்தை பொறுத்தவரையில் திரு அன்வர் ராஜா அவர்களும் திரு அதிமுகவினுடைய இந்த ஆளும் கட்சியும் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவின் மூலமாகத்தான் பணம் வேண்டும், அதை நம்பிதான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வது வெட்கக்கேடு என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, நான் சொல்லல. கேவலம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, நான் சொல்லல, வழக்கினுடைய விவாதத்தில். அதே போன்று இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதுவினால் வரக்கூடிய வருவாயை நம்பித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதும், பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்கள் ஒரு நயா பைசா இல்லாமல் இன்றைக்கு அங்கே மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது, அதுவும் பொய்யான தகவல். அதே போன்று இந்த இடத்தை நாங்கள் மூடினால் அடுத்து மாற்று வழிகள் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது, படிப்பது ராமாயணம் இடிப்பது பிள்ளையார் கோயில் என்று சொல்வதை போன்று இவர்கள் சொல்வது மட்டும்தான் இது. இதை தாண்டி இதை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபடவே இல்லை. இவர்களிடம் ஒரு செயல் திட்டம், மதுக்கடைகளை மூடுவதற்கு படிப்படியாக மூடுவதற்கான செயல் திட்டம், ஒரு டிராஃப்ட் பிளான் நீங்க தயவு செய்து கொடுங்க. வெறும் வாயில மட்டும் பேசிட்டீங்க. 1000 கடல்ல 1500 கடை இதற்கு முன்பு மூடப்பட்டது. 2013 நான் தொடர்ந்த வழக்கில் தேசிய நெடுஞ்சாலையில் 504 மதுபான கடைகள் மூடப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா 500 கடையை மூடினார். அதற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் 500 கடையை மூடினார். எனவே மொத்தமாக மூடியது 1500 கடைகள் இதற்கு முன்பாக. நான் கணக்கு வச்சிருக்கேங்க. ஆனால் தயவு செய்து சொல்றேன், 1500 மூடியும் மொத்த சேல்ஸ் குறையல. இல்ல அது நான் அதுக்கு தான் சொல்றேன். அதை தூண்டி விடக்கூடிய வேலையை, அதை வியாபாரம் செய்யக்கூடிய வேலையை, அந்த காரியத்தை அரசு செய்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மறுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். ஒரு அரசினுடைய பிரதிநிதியா இன்னைக்கு வந்து சொல்றார்,
நான் தயவு செய்து நிறைவு செய்யலாம். இதே கூடிய எனவே கேள்வியோட நான் என்னன்னா இன்றைக்கு நீதிபதி அவர்கள் இன்றைக்கு நேற்று வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பும் இன்று கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பும் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி. எனவே திலகபாமா என்ற ஒரு பெண் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கணவர் மருத்துவர் இல்ல, நான் சொல்லிடுறேன், சிவகாசியில் நடந்த சம்பவம். இன்றைக்கு 14 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே அந்த பெண்களை அவமரியாதை செய்து அசிங்கப்படுத்தி அங்கே நடத்திய பார் முதலாளிகள் செய்ததனுடைய காரணமாக அங்கே இன்றைக்கு இந்த பிரச்சனை. பின்னணியில பார் முதலாளிகள் எனவே இருக்காங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது இவர் திரும்ப திரும்ப வந்து அந்த அரசு அதிகாரிகளோட காவல்துறை அதிகாரிகளையும் சேர்த்துக்கிறாரு. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் தனியா தெரியல சார். போலீஸும் அரசும் ஒன்னாதான் இருக்கு. இருக்கட்டும். ஆனால் காவல் அதிகாரம் இருக்கு இல்லையா? காவல்துறை அதிகாரி ஒரு இடத்துல கடையை மூடுனா திரும்ப வந்து திறக்க விடக்கூடாதுங்கிறாரு. நாங்க வந்து அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு இதே கிடையாது. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலை தான் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இந்த இதுல இருந்து நான் வெளியில வந்து பேசுறேன், காவல்துறை அதிகாரின்னு பேசல, காவல்துறை அதிகாரியா பணியாற்றிய அனுபவத்தை வச்சு நான் பேசுறேன். 37 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். மதுவிலக்கு அமுலில் இருந்த போதும் மதுவிலக்கு இது பண்ண போதும் அது வந்து இந்த தமிழக மக்களுக்கு இந்த மதுவினுடைய தாக்கம் அதிகமானதுனால வந்தது. நீங்க மூடுனீங்கன்னா கூட நிச்சயமாக எல்லாரும் உடனே எல்லாம் திரும்பி போய் நாளையில இருந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க, நாம இது பண்ணல. நிறைய லிக்கர் ட்ராஜடி நிறைய வந்தது. அதன் காரணமாக தான் மலிவு விலை மதுன்னு ஆரம்பிச்சது தான் இப்படி இதாகி போய் நிற்கிது. முதல்ல வந்து இல்லைனாலும் அது ஆகுது. ஏன்னா பழகிட்டாங்க, இதுல இருந்து வெளியே முடியாது. சில தொழிலாளர்கள்லாம் இதை குடிச்சு தான் இருக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்ல, இது நிறைய முறை நம்ம ஆர்கியூ ஆமா, பண்ணி அதனால இவங்க நினைக்கிற மாதிரி இவ்வளவு இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மூடிட்டோம்னா டக்குன்னு எல்லாம் கம்ப்ளீட்டா மதுவிலக்கு வந்து அதனோட ஃபெயிலியர்னால தான் எல்லா அரசாலையும் அதை கொண்டு வர முடியல. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? சார், போராட்டக்காரர்களை எதுக்காக போராடுறாங்கன்றது வகைப்படுத்தி பார்க்கணும். பொதுவாக ஒரு நான் பேலபிள் அஃபென்ஸ் மூலமாக அவங்கள ரிமாண்ட் பண்ணுறதுனால மக்கள் போராட்டம் முழுவதுமாக தமிழ்நாட்டில் ஒடுங்கிடும் நினைக்கிறது காவல்துறையோட ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. இந்த நீதிமன்றம் இன்னைக்கு அளித்திருக்க தீர்ப்பு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி. அது இல்லாம மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு இது ஒரு ஆதரவான தீர்ப்பு. திரு அன்பராஜா, உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக 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 சரியான நடவடிக்கை. நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்த அரசு மதிக்கிறது. இந்த அரசு இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது, எல்லா வகையிலும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. மதுவிலக்கை படிப்படியாக அமல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறது. மிக தூய்மையாக இதை அமல் நடத்த வேண்டும் என்று நினைத்து அதற்கான ஒரு காம்ப்ரஹென்சிவ் திட்டத்தை அரசு வகுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சட்டப்பேரவையில் நம்முடைய இப்போ கூட்டத்தொடர் நடக்கப் போகிறது. இந்த கூட்டத்தொடரில் கேள்விகளை முன்வைக்கப் போகிறார்கள். அதற்கெல்லாம் பதிலாக வருகின்ற அந்த பதிலை பார்த்து இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே இந்த அரசை பொறுத்தவரை அம்மா அவர்களுடைய கொள்கையில் மிகவும் ஆணித்தரமாக இருந்து மதுவிலக்கை முழுமையாக அமுல் நடத்துவதில் நாங்கள் 100% வெற்றியை வருகின்ற 5 ஆண்டுகால ஆட்சிக்குள் நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம், அந்த இலக்கை அடைவோம் என்பதை நான் தெரிவித்து நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.